தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த அமைச்சர் பிமல். ஐநாவில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டியது அத்தியாவசியம். எம். ஏ. சுமந்திரன் கருத்து. மஹிந்தவின் கொண்டு துளைக்காத வாகனம் திருப்பி கையளிப்பு. அரசாங்கத்தின் முடிவு. ஆபத்தில் உள்ளூர் மசாலா சந்தை. தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சிக்கான அலுவலகம் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்டன. இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ராஜீவன், மருத்துவர் பவானந்த ராஜா, தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை, கரவட்டி பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள், பருத்தித்துறை நகரசபை, வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்துக்கு பின்னரான பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான சர்வதேச பார்வை இலங்கை மீது காணப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சாம்பியன் லீக் போட்டியில் கலந்து கொள்ளும் கிளிநொச்சி சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களின் சீருடை அறிமுக நிகழ்வு அணி உரிமையாளர் குகதீஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளருமான எம். ஏ. சுமந்திரன் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாளை மறுதினம் 6ஆம் திகதி ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான 61 தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ளது. சென்ற வருடம் இணை அனுசரணை நாடுகள் கொண்டு வரும்போது இலங்கை அரசாங்கம் அதனை எதிர்த்தது. வாக்கெடுப்பு நேரத்தில் வாக்கெடுப்பை கோரவில்லை. அது வாக்கெடுப்பு என்று நிறைவேற்றப்பட்டது. எந்த முறையும் இந்த எதிர்பார்ப்பினை இணை அனுசரணை நாடுகள் கொண்டுள்ளன. இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்டு சில திருத்தங்களை கூட மேற்கொண்டுள்ளனர். இந்த தீர்மானத்தால் என்ன பிரயோசனம் என்று பலர் எதிர்த்துள்ளனர். குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் யுத்தத்துக்கு பின்னரான வடக்கு கிழக்கின் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் தொடர்பான பார்வை இல்லாது போகும். குறிப்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளரின் பார்வை தொடர்ந்து காணப்படும். தொடர்ச்சியாக குறித்த தீர்மானத்தை கொண்டு வரும் நாடுகளுக்கு நன்றி கூறுகின்றோம். உள்ளடக்கத்தில் சில எதிரான கருத்துக்கள் உள்ளன. அதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இந்த முயற்சியை கொண்டு வரும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனத்தை திருப்பி கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் மற்றும் சட்டத்தரணி மனோஜ் கமகே வெளியிட்ட விசேட அறிக்கையில் குறித்த வாகனம் நேற்று திருப்பி கையளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஜனாதிபதிகளின் உரிமைகள் நீக்குதல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் செப்டம்பர் 24 அன்று ஜனாதிபதி செயலாளர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் அனைத்து உத்தியோகபூர்வ வாகனங்களையும் திருப்பி கையளிக்குமாறு அறிவித்ததாக மனோஜ் கமகே தெரிவித்தார். அத்துடன் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் வாகனமும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை காரணமாக மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் பொலிஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளை சந்தித்து மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு தேவையான வாகனங்களை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மசாலா பொருட்களை இறக்குமதி செய்து மறு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவால் உள்ளூர் மசாலா சந்தை வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட மசாலா பொருட்களின் மதிப்பை அதிகரித்து அவற்றை மறு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பளித்துள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது. இந்த முடிவின் காரணமாக இலங்கை மசாலா பொருட்களின் உலகளாவிய நற்பெயர் பாதிக்கப்படும் என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இந்த தீர்மானத்தால் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படும் மசாலா பொருட்களின் கொள்கலன்களில் கடுமையான தாமதம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அத்துடன் குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படும் மசாலா பொருட்கள் சந்தையை ஆக்கிரமித்தால் உள்ளூர் உயர்தர மசாலா பொருட்களுக்கான தேவை குறையும். அரசாங்கம் இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் உள்ளூர் மசாலா பொருட்களின் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது.
போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் ரகர் வீரர் வாசிம் தாஜுதீன் மரணம் குறித்து புதிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நேற்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஐஸ் என்ற போதைப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 ரசாயன கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் சம்பத் மனம்பேரி 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். எனினும் மனம்பேரியின் விசாரணைக்கு பிறகு வெளியான பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் தாஜுதீன் மரணம் குறித்த விசாரணைகளும் தொடங்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை வேட்டையாடுவதற்காக விசாரணைகள் மீண்டும் தொடங்கப்பட்டன என்ற எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அமைச்சர் விசாரணைகள் இன்னும் நடந்து வருவதாகவும் கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு மட்டுமே அதற்கான தொடர்புகள் தெரியும் எனவும் கூறியுள்ளார். இதன்படி விசாரணைகளுடன் ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் சம்பத் மனம்பேரி இப்போதுதான் தகவல்களை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்கும் மாணவனை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, குறித்த மாணவன் சில நாட்களாக பாடசாலை வராத காரணத்தினால் காப்போதா சாதாரண பரீட்சைக்கு அனுமதிக்க முடியாதென ஆசிரியர் தெரிவித்துள்ளார். பின்னர் குறித்த மாணவனை முழங்காலில் இருக்கவிட்டு தலையிலும் முகத்திலும் தாறுமாறாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் முகத்திலும் தலையிலும் காயங்களுக்கு உள்ளான மாணவன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தை ஹிட் அண்ட் ரன் வழக்கில் பறிமுதல் செய்ய உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தலைமையில் கரூரில் செப்டம்பர் 27 அன்று இடம்பெற்ற பொது கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயை காண குவிந்த மக்கள் வெள்ளத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகளே இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அசம்பாவிதம் தொடர்பில் விசாரிக்க வடக்கு மண்டல காவல்துறை ஐஜி அஸ்டா கார்ட் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர் நீதிமன்றம் அமைத்தது. இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்குமாறு கரூர் போலீசார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் வகுக்கப்படும் வரை மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் பேரணிகள், வாகன பேரணிகள் மற்றும் அதுபோன்ற பொது நிகழ்வுகளை நடாத்தவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் இறுதி செய்யப்படும் வரை ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் எந்த கூட்டங்களுக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அரசும் நீதிமன்றத்தில் உறுதியளித்தது. இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக விஜயின் பிரச்சார பேருந்தை ஹிட் அண்ட் ரன் வழக்கில் பறிமுதல் செய்ய உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்து அதிலுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.